கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம எந்த வேத வசனத்தை குறித்து பார்க்க போறோம்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இயேசு கிறிஸ்தே சொல்லிறாரு. இந்த இடத்துல பாவியான ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நம்ம ஆண்டவர்கிட்ட மிகவும் அன்பு கூறுவவங்களா காணப்படுறோமா? நாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறவங்களா இருக்கிறோம்? வாலிப பிள்ளைங்களே, உங்க இதயத்துல யார் இருக்கா? ஆண்டவர் இருக்காரா? இந்த உலக மனிதர்கள் இருக்காங்களா? ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அதிகமான அன்பு கூர்ந்தாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவரத்துல உண்மையான நேசம் வைத்திருக்கிறோமா? இல்ல ஒரு மாயமான அன்பை காட்டுறவங்களா நம்ம காணப்படுறோமா? இந்த நாள் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வேடிக்கையாய் ஒரு அம்மா சொல்வதை நான் கேட்டேன். ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனாராம். அப்போ அந்த பாஸ்டர் கூட 2-3 பேர் போனாங்களாம். அங்க நிறைய சேர் போட்டிருந்ததாம். அந்த அம்மா ஒரு விதவியான அம்மா. அப்போ அந்த சேர் ஒரு சேரை மட்டும் நல்லா ஸ்பெஷலா அழகா குஷன் வச்சு அழகா வச்சிருந்தாங்களாம். பாஸ்டர் நினைச்சாராம், நமக்காக தான் நல்ல சேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்கார போனாராம். அப்போ பார்த்தா அந்த மொச்சிட்டவங்க உட்காரவே விட மாட்டேன்ட்டாங்களாம். என்னடா நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு உட்கார கூட விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி பாஸ்டர் நினைச்சாராம். பாஸ்டர், எங்கள் வீட்டில் இந்த சேரை நான் ஏசப்பாக்கன்னு வச்சிருக்கேன். ஏசப்பா உட்காரதுக்காக நான் வச்சிருக்கேன். தினமும் ஏசப்பா வருவாரு, அதில் உட்காருவாரு அப்படின்னாங்களாம். அந்த பாஸ்டர் அப்படியே பார்த்தாராம். பார்த்தா இவங்க கூட 2 பேர் பின்னாடி வந்தவங்க நினைச்சிட்டாங்க, ஓடி போய் அந்த சேர்ல போய் உட்காந்துட்டாங்களாம். அந்த அம்மா ஓடு அலர்ந்துச்சான். ஐயோ, என் ஏசப்பா உட்கார சேர உட்காந்துட்டீங்களேன்னு சொல்லி உடனே எழுப்பி விட்டுருச்சான். அந்த அம்மா அவ்வளோ அன்பு ஏசப்பா மேல வச்சிருந்ததாம். அவங்க ஒரு அளவில்லாத அன்பு. தினமும் ஏசப்பா வருவாரு, இதுல உட்காருவாரு, என்கிட்ட பேசுவார்னு அந்த அம்மா அந்த விதவை தாய் சொன்னாங்களாம். கண்மூடித்தனமான அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நம்ம இடத்துல காணப்படுகிறதா? ஆண்டவர் அவ்வளவாய் நேசிக்கிறோமா? ஆண்டவர் அந்த நேசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த நேசத்தை கனம் பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பாவியான ஸ்திரியை போல இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று ஆண்டவர்கிட்டே சர்டிபிகேட் வாங்கினான். அதே போல நாம ஆண்டவரை அதிகமாய் உண்மையாய் அன்பு கூறுவோம். ஆண்டவர் கருத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.